நம்ம சேனலில் இருக்கிற பில்டிங் பல்க் சீரிஸை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இன்னும் நீங்கள் அதை பார்க்கலன்னா இதை நிறுத்திட்டு முதல்ல அதை பாருங்கள். இருக்கிற எல்லா எபிசோட்ஸ்லையுமே அதுதான் ரொம்ப முக்கியமான எபிசோட்ஸ். அதில் 6வது எபிசோடில் ஸ்டாக் மார்க்கெட்டில் கன்சர்வேட்டிவாக இருக்கிறவங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், மாடரேட்டாக இருக்கிறவங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு போர்ட்ஃபோலியோ மூலமாக பார்த்துருந்தோம். அந்த எபிசோடு ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. அந்த ரெக்கமெண்டட் போர்ட்ஃபோலியோவோட பெர்ஃபார்மன்ஸ் ஸோ ஃபார் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த எபிசோடில் விளக்கமாக பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் விஜயமோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். முதல்ல இந்தியன் கன்சர்வேட்டிவ் போர்ட்ஃபோலியோவை பார்க்கலாம். அதில் 3 இண்டெக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் 50%, US S&P 500 இண்டெக்ஸ் 25%, US NASDAQ 100 இண்டெக்ஸ் 25%. நாம் அக்டோபர் 1, 2020 இருந்து மாதம் 20,000 ரூபாய் இந்த போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரதா வச்சுக்கலாம். நிஃப்டி 50க்கு UTI நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட், S&P 500 மற்றும் NASDAQ 100க்கு மாத்துலால் ஆஸ்வாலோட ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். மாதம் 20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா 10,000 ரூபாய் நிஃப்டி 50க்கு போகுது, 5,000 ரூபாய் S&P 500க்கு, இன்னொரு 5,000 ரூபாய் NASDAQ 100க்கு. ரிட்டர்ன்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு நாம் ஏற்கனவே விளக்கமாக பார்த்துருக்குறோம். அதே ஸ்டெப்ஸை இங்கே நாம் அப்படியே ரிப்பீட் பண்ணுறோம். அக்டோபர் 1, 2020 10,000 ரூபாய்க்கு வாங்கின நிஃப்டி 50 இன்னைக்கு 17,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. இப்படி நாம் ஒவ்வொரு மாதமும் 20,000 ரூபாய் முதலீடு செஞ்சுட்டு வர்றோம். இன்ன வரைக்கும் மொத்தம் 6,80,000 ரூபாய் முதலீடு செஞ்சுருக்கிறோம். அந்த முதலீட்டோட இன்றைய மதிப்பு 8,30,000 ரூபாய், கிட்டத்தட்ட 1,50,000 லட்சத்துக்கு மேலே லாபம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஸ்க்ரீன்ஷாட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஏன்னா நான் ரெக்கார்ட் பண்ண டைம் வேறு, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த டைம் வேறு. நம்ம ரிட்டர்ன் ரேட் XIRR ஃபார்முலா ஞாபகம் இருக்குது இல்லையா? இருக்கிற மொத்த நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ அண்ட் டேட்ஸ், அவ்வளோதான் XIRR ஃபார்முலாவுக்கு தேவை. அப்புறம் இன்னைக்கு மொத்தத்தையும் விற்றா நம்ம கைக்கு எவ்வளோ பணம் வரும், அந்த பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோவும் வேணும். அதை நம்ம இங்கே கடைசி ரோவில் பார்க்குறோம். XIRR ஃபார்முலாவுக்கு அவ்வளோதான் டேட்டா தேவை. அதை இன்புட்டாக கொடுத்தா நம்ம ரிட்டர்ன் ரேட் 14.5%. ஸோ கன்சர்வேட்டிவ் போர்ட்ஃபோலியோ ஸோ ஃபார் 14.5% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. இந்த போர்ட்ஃபோலியோவில் 50% US மார்க்கெட். போன வருஷம் US மார்க்கெட் வாங்கின அடிக்கி இது பிரிட்டி குட் ரிட்டர்ன். அடுத்து இந்தியன் மாடரேட் போர்ட்ஃபோலியோவை பார்க்கலாம். மாடரேட் போர்ட்ஃபோலியோவில் 25% நிஃப்டி 50 இண்டெக்ஸ், 25% எமர்ஜிங் எக்விட்டிஸ், 50% NASDAQ 100 அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணுறோம். இதில் எமர்ஜிங் எக்விட்டிஸ் ஒரு மேனேஜ் ஃபண்ட் எடுத்துக்காட்டுக்காக அது இங்கே இருக்குது. இந்த போர்ட்ஃபோலியோவில் லாபம் 1,52,000 ரூபாய், 14.7% ரிட்டர்ன். கன்சர்வேட்டிவை விட கொஞ்சம் பெட்டர். போன வருஷம் NASDAQ இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 34% கீழே போயிருந்துச்சு. அப்போ இந்த போர்ட்ஃபோலியோவை பார்த்துருந்தோம்னா இது செம அடி வாங்கியிருந்திருக்கும். இப்போ தான் ரெக்கவர் ஆகி மேலே வந்துருக்குது. இந்த மாடரேட் போர்ட்ஃபோலியோவில் ரிட்டர்ன் அதிகம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்தாலும் எமர்ஜிங் எக்விட்டிஸும் டெக்னாலஜி ஹெவி NASDAQ 100 இதில் இருக்கிறதுனால கன்சர்வேட்டிவ் போர்ட்ஃபோலியோவை விட இதில் வாலட்டைலிட்டி அதிகமாகவே இருக்கும். அந்த வாலட்டைலிட்டியை ஹேண்டில் பண்ண ரெடியாக இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மாடரேட் போர்ட்ஃபோலியோவில் முதலீடு பண்ணணும். சோஃபார் இந்த 2 இந்தியன் போர்ட்ஃபோலியோவும் நம்ம எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரியே கிட்டத்தட்ட 15% வளர்ச்சி கொடுத்துருக்குது. 15% வளர்ச்சிங்கிறதே நமக்கு தாராளமாக போதும். அது 5 வருஷத்தில் நம்ம போர்ட்ஃபோலியோவை 2 மடங்காக்கும், 50 வருஷத்தில் 1000 மடங்காக்கும். அப்படி ஒரு பவர் 15% ரிட்டர்னுக்கு இருக்குது. அடுத்து US கன்சர்வேட்டிவ் போர்ட்ஃபோலியோவை பார்க்கலாம். அதில் 100% வேன்கார்ட் டோட்டல் ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ் இருக்குது. அக்டோபர் 2020 இருந்து மாதம் $1,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்திருந்தா இன்னைக்கு அந்த போர்ட்ஃபோலியோவோட மொத்த மதிப்பு $37,000 இருந்திருக்கும். இந்த கேல்குலேஷனில் ஒவ்வொரு குவார்ட்டரும் வர்ற டிவிடெண்ட்ஸையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். இதோட ரிட்டர்ன் 8%. இதில் ஆவரேஜாக 10% 12% ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம். போன வருஷம் US மார்க்கெட்டில் நடந்த ரணகலத்தில் நம்ம டார்கெட் ரிட்டர்ன் ரேட்டை இன்னும் அச்சீவ் பண்ணலை. அடுத்து US மாடரேட் போர்ட்ஃபோலியோ 60% US டோட்டல் ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ், 40% NASDAQ 100 இண்டெக்ஸ். இந்த கேல்குலேஷன்லையும் ஒவ்வொரு குவார்ட்டரும் வந்த டிவிடெண்ட்ஸை நான் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். இதோட ரிட்டர்ன் 9.7%, லாபம் $4,900. இதில் நாம் ஆன் ஆவரேஜ் 13% ரிட்டர்ன் எதிர்பார்க்குறோம். அந்த எதிர்பார்ப்புக்கு இப்போ இருக்கிற ரிட்டர்ன் கம்மி தான். போன வருஷம் NASDAQ 100 34% கீழே போயிருக்குது. அதை கன்சிடர் பண்ணும்போது இப்போதைக்கு 10% ரிட்டர்ன் ஓகே தான். இங்கே சில விஷயங்களை நாம் கவனிக்கணும். கடந்த 3 வருஷத்தில் இந்தியன் போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் US போர்ட்ஃபோலியோ விட பெட்டராக இருக்கே அப்படின்னு 100% அலோகேஷனை நிஃப்டி 50க்கு மாற்ற கை துருதுருக்கும். எக்விட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 3 வருஷங்கிறது வெரி ஷார்ட் டைம், ரொம்ப குறுகின காலம். லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இந்த ஷார்ட் டேர்ம் ரிட்டர்ன்ஸை வச்சு எப்போவுமே முடிவெடுக்கக்கூடாது. இந்தியா வெர்சஸ் US இன்வெஸ்ட்மெண்ட் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே விளக்கமாக தனி எபிசோடில் பார்த்துருக்குறோம். ரெண்டுலேயுமே எக்ஸ்போஷர் வச்சுக்கிறது நல்லது.
அப்புறம் என்னடா கிட்டத்தட்ட 7 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், ஆனால் வெறும் 1.5 லட்சம் தான் லாபம் வந்திருக்குது அப்படின்னு உங்களில் சில பேருக்கு தோணலாம். இங்கே கோல் ஓவர் நைட்டில் பணக்காரன் ஆகிறது இல்லை. அப்படி ஓவர் நைட்டில் பணக்காரன் ஆகிறவன் ஓவர் நைட்டில் தெருவுக்கும் வந்துடுவான். மார்கன் ஹவுசல் சொல்கிற மாதிரி இன்வெஸ்டிங்னு வரும்போது ஹையஸ்ட் ரிட்டர்னை சேஸ் பண்ணக்கூடாது. அது லக்கி ஸ்ட்ரைக் மாதிரி வரலாம், வராமலும் போகலாம். அந்த லக்கி ஸ்ட்ரைக்கை கன்சிஸ்டண்ட்டாக ஒவ்வொரு வருஷமும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. ஒரு கட்டத்தில் எல்லாத்தையுமே லூஸ் பண்ணுற மாதிரி தான் நிலைமை வரும். அதுக்கு பதிலாக ஹையஸ்ட் ரிட்டர்ன் இல்லைனாலும் டீசெண்டான ரிட்டர்ன்ஸை லாங் டேர்மில் வர்ற மாதிரி டார்கெட் பண்ணணும். அதுதான் காம்பவுண்டிங்க்கு ஹெல்ப் பண்ணும். இங்கே நம்ம பார்க்குற ரிசல்ட்ஸ் ஜஸ்ட் 3 வருஷத்தில் வந்தது. 3 வருஷங்கிறது காம்பவுண்டிங்கோட ஆரம்ப காலம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அப்படியே நீங்கள் கன்டினியூ பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். மாதந்தோறும் 20,000 ரூபாய் இதே ஃபண்ட்ஸில் கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரீங்க. இதே 15% ரேட்டில் உங்கள் போர்ட்ஃபோலியோ வளர்ந்துட்டு வருது. அப்போ இன்னும் 10 வருஷத்தில் உங்கள் போர்ட்ஃபோலியோவோட வேல்யூ என்னவா இருக்கும்? 20 வருஷத்தில், 50 வருஷத்தில்? கணக்கு போட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு எக்ஸ்போனென்ஷியல் திங்கிங் இருக்குதுன்னு பார்க்கலாம். அப்புறம் இந்தியன் போர்ட்ஃபோலியோ எடுத்துக்காட்டில் நம்ம க்ரோத் ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதில் டிவிடெண்ட்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரீஇன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. டிவிடெண்ட்ஸோட வளர்ச்சியை இங்கே தனியாக பார்க்க முடியல. யூஎஸ் போர்ட்ஃபோலியோவில் ETF யூஸ் பண்ணதுனால டிவிடெண்ட்ஸோட வளர்ச்சியை இங்கே நம்ம தனியாக பார்க்கலாம். ஒரு குவார்ட்டருக்கு $13 ஆரம்பித்தது இப்போ குவார்ட்டருக்கு $132 இருக்குது. சம வளர்ச்சியில். இதை நாம் இன்னொரு ஆங்கிளில் பார்க்கலாம். மாதம் $1000 தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். ஆரம்பிக்கும் போது அது ரொம்ப சின்ன அமௌண்ட்டாக தான் ஆரம்பிக்கும், பெருசாக தெரியாது. ஆனால் 3 வருஷத்தில் $37,000 வந்துருச்சு பாருங்கள். இப்படி நம்ம போர்ட்ஃபோலியோ வளரதை பார்க்குறதே அது ஒரு தனி சுகந்தாங்க. இது இந்த $1000 இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்திருந்தோம்னா நாம் என்ன பண்ணியிருப்போம்? இந்த டிவி அப்கிரேட் பண்ணலாமே, புது சோஃபா வாங்கலாமே அப்படின்னு இதை எப்படி செலவழிக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்திருப்போம். அதனால தான் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி முதல்ல இன்வெஸ்ட் பண்ணிடணும். இன்வெஸ்ட்மெண்ட் போக மிச்ச காசை தான் நாம் செலவுகளாக வச்சுக்கணும். அப்படி பண்ணாதான் இப்படி நம்ம போர்ட்ஃபோலியோ வளர்கிறதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போம். இல்லைன்னா வர்றதை அப்படியே செலவழிச்சிட்டு பேச்செக் டு பேச்செக் லைஃப் தான் நம்மளால் வாழ்ந்துட்டு இருக்க முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம் எங்கே கவனிக்கணும், நமக்குன்னு ஒரு ரிட்டர்ன் ரேட் டார்கெட் இருந்தால் கூட எக்விட்டி மார்க்கெட்டில் அது கன்சிஸ்டண்ட்டாக ஒவ்வொரு வருஷமும் நமக்கு வராது. மார்க்கெட் சிச்சுவேஷனை பொறுத்து அது அதிகமாக வந்திருக்கலாம் அல்லது குறைவாக வந்திருக்கலாம். ஷார்ட் டேர்மில் எனிதிங் இஸ் பாசிபிள். இன்ஃபேக்ட் லாங் டேர்மில் கூட எனிதிங் இஸ் பாசிபிள். ஆனால் லாங் டேர்மில் பாசிட்டிவ் ரிட்டர்ன் வரதுக்கான வாய்ப்புகள் தான் நமக்கு அதிகம். இதை நம்ம விளக்கமாகவே ரிஸ்க்ஸ் இன் இண்டெக்ஸ் ஃபண்ட் எபிசோட்லேயே பார்த்துட்டோம். அந்த ரிஸ்க்கை நாம் அக்னாலஜி பண்ணிட்டு தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். இதில் இருக்கிற ரிஸ்க்ஸை புரிஞ்சிக்காம எக்விட்டி மார்க்கெட்டில் நாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம், மார்க்கெட் கீழே போகும்போது நிறைய பேர் பயந்து போய் இன்வெஸ்ட் பண்ணுறதை நிறுத்திடுவாங்க. இங்கே பார்த்தாலே தெரியும், யூஎஸ் மார்க்கெட் 2022 அடி வாங்கினப்போ வாங்கின யூனிட்ஸ் தான் அதிகப்படியாக வளர்ந்துருக்குது. அதனால் மார்க்கெட் கீழே போனால் எல்லாம் கவலைப்படாமல் ஸ்டிக் டு யுவர் பிளான், ஜஸ்ட் கீப் பையிங். இன்ஃபேக்ட் மார்க்கெட் கீழே போனால் இதுதான் நல்ல நேரம் அப்படின்னு மற்ற செலவுகளை குறைச்சி நார்மலாக இன்வெஸ்ட் பண்ணுறதை விட அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண பார்க்கணும். அந்த நேரத்தில் போய் இன்வெஸ்ட்மெண்ட்டை நிறுத்திடக்கூடாது. ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா, கையில் காசு இருக்குதா, அது இன்னும் அடுத்த 5 வருஷத்துக்கு தேவையில்லையா, கண்ணை மூடிட்டு இண்டெக்ஸ் ஃபண்டை வாங்கிக்கணும். இட் இஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். எப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம், எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் குழப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஷீட்டோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்க்ளூட் பண்ணுறேன். வேணும்னா டவுன்லோட் பண்ணி நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நானும் அப்பப்போ நம்ம சேனலில் இந்த போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னு அப்டேட் கொடுக்குறேன். சீக்கிரமே அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.